ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக வருகின்ற சப் இன்ஸ்பெக்டர் தேர்விற்கான டெஸ்ட் பேட்ச் தான் போட்டிருக்கோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். இதில் நான் ஷெட்யூலும் காமிக்கிறேன். நம்ம எப்படி ஷெட்யூல் போட்டிருக்கோம், எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கான்ஃபிடென்ட் பேட்ச், இதுக்கு பேர் நம்ம கான்ஃபிடென்ட் பேட்ச் தான் வச்சுருக்கோம். ஏன்னா நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும், வேலை கிடைக்கும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் படிக்கணும். அதுக்காக தான் பேட்ச்க்கு பேர் கான்ஃபிடென்ட் பேட்ச்னு வச்சுருக்கோம். இதில் 35 ஸ்கூல் புக் வைஸ் 6 to 12 வரைக்கும் 35 டெஸ்ட் வச்சுருக்கோம். ஓகேங்களா? லெசன் வைஸ் 30 டெஸ்ட்டு, அடுத்து 5 + ரிவிஷன் டெஸ்ட். இப்போது 1லேருந்து 6 டெஸ்ட் வரைக்கும் நீங்கள் புக் வைஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த 1 to 6 சேர்த்து ஒரு டெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு ஒரு 2 நாள் படிக்க கேப் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து கடைசியாக ஒரு 5 மாடல் டெஸ்ட் இருக்கும். அதாவது TNUSRB சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் எப்படி நடத்துகிறாங்களோ அந்த அளவுக்கு கொஸ்டின் பேப்பரோட தரம் இருக்கும். ஓகேங்களா? இப்போ பாலிட்டி 10 கொஸ்டின் கேட்குறாங்களா, நம்ம கொஸ்டின் பேப்பரில் பாலிட்டி 10 கொஸ்டின் இருக்கும். சயின்ஸில் பயாலஜி ஒரு 15 கொஸ்டின் கேட்குறாங்களா, அந்த மாதிரி இப்படி தான் இந்த மாதிரி ஸ்ப்ளிட்டன்ஸ் வச்சு தான் நம்ம கொஷின்ஸ் கேட்போம். ஓகேங்களா? அது நம்ம ரிவிஷன் டெஸ்ட்டுக்குமே அப்படி தான், புக் வைஸ் கேட்குறதுல அப்படி தான், எதுக்கு எவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு பார்த்து தான் நம்ம கொஷின் பேப்பர் ரெடி பண்ணுவோம். ஓகேங்களா? இதில் மொத்தம் டோட்டல் 5000+ கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் புக் வைஸ் இருக்கிற டெஸ்ட் 100 கொஸ்டினும், ரிவிஷன் டெஸ்ட் 140 கொஸ்டினும், மாடல் டெஸ்ட் 140 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து இதுக்கான நம்ம பேட்சில் சேர்ந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்டடி நோட்ஸு ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நோட்ஸ். எப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் போன வருஷம் இருக்கிற ஃபுல்லாக எது ரிலேட்டடாக, இப்போ ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்கன்னா அது ரிலேட்டடாக இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம தொகுத்து பிடிஎஃபாக, மந்த்லி பிடிஎஃபாக நம்ம ஒரு 1 இயருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஒரு பிஃபோர் எக்ஸாமுக்கு பிஃபோர் ஒரு 1 மந்த்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? அது உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதுக்கு. அடுத்து அதே மாதிரி இங்கிலீஷ், அதாவது எல்லாருமே மோஸ்ட்டாக எதில் வீக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க, எதில் மார்க் போகுது அப்படின்னா இங்கிலீஷ். ஸோ அப்போ அதுக்கான நோட்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு யாருக்கு மார்க் கம்மியாகுதோ அந்த சப்ஜெக்ட்டுக்கு நமக்கு ஃபோக்கஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுப்போம். இப்போ இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஷெட்யூல் காணிக்கிறேன், அது பார்த்ததுக்கு அப்புறமேட்டு கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட தேர்வை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு சிறப்பம்சம் அப்படின்னா, ஃபஸ்ட் நீங்கள் பேமெண்ட் கொடுத்தோன்னே நாங்கள் உங்களை ஒரு குரூப்பில் ஆட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? தேர்வு எப்பயுமே பிடிஎஃபாக தான் இருக்கும், பிடிஎஃப் வடிவில் தான் இருக்கும். ஈவினிங் 6 o'clock டெஸ்ட் இருக்கும், கொஸ்டின் பேப்பர் அமைச்சிருவோம். அப்புறம் ஒரு 2 hours 6 to 8 வரைக்கும் உங்களுக்கு டைம் டெஸ்ட் எழுதுறது, ஆன்சர் ஷீட் அனுப்பிச்சிருவோம். அதை பார்த்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, இல்லை வேலைக்கு போயிட்டு நான் படிக்கிறேன், இல்லை நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் வீட்டில் ஒர்க் பண்ணிட்டு தான் படிக்கணும், எனக்கு அந்த டைமில் டெஸ்ட் எழுத முடியாதுன்னு சொன்னாலும் ஓகே தான். கொஸ்டின் பேப்பர் அமைச்சிருவோம், நீங்கள் டவுன்லோட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கோங்க. நீங்கள் எப்போ நாங்கள் கொடுத்த அந்த சிலபஸை படித்து முடிக்கிறீங்களோ அப்போ அந்த டெஸ்ட்டை எழுதி பாருங்கள். அதுக்காக தான் டெஸ்ட்டு சும்மா நம்ம கொடுக்குற டைமில் தான் எழுதணும்னு கிடையாது. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ, அதுக்குன்னு ரொம்ப நேரம் எடுத்துடக்கூடாது. அப்பப்போ அந்த சிலபஸை படித்து முடிச்சு நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தடுத்த டெஸ்ட் அப்படியே நம்ம போட்டுற ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் படிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? நம்ம மோஸ்ட்டாக எதுக்கு அதிக கான்சன்ட்ரேட் பண்ணுறோன்னா உளவியல், அதாவது சைக்காலஜி, மேக்ஸு, இங்கிலீஷு, தமிழ், மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் மார்க்ஸ் டிஃபர் ஆகுறது இந்த ஏரியாவில் தான். ஓகே, அதனால் அதில் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஜாஸ்தியாக வச்சிருக்கோம். ஒவ்வொரு தேர்விலும் சிறப்பு டாபிக்ஸ் அப்படின்னா நான் கீழே காமிக்கிறேன் என்னென்ன சிறப்பு டாபிக்ஸ் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஒவ்வொரு ரிவிஷன் டெஸ்ட் கீழேயும் ஒரு 4 டாபிக் நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அது கண்டிப்பாக நீங்கள் படிச்சே ஆகணும். அது 1 or 2 or 3 hour கொஸ்டின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை நம்ம கொடுத்துருக்கோம். அப்புறமேட்டு 11th 12th இருக்கிற எல்லா லெசனும் படிக்கணுமானா நமக்கு அது தேவையில்லை. கொஸ்டின் பேப்பரை பார்த்த வரைக்கும் அதில் 11th 12th என்ன படிக்கணும்னா புக் பேக் படிக்கணும், டேபிள், பாக்ஸ், இது கண்டிப்பாக படிக்கணும். அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே படிச்சிடணும். அதுக்கு நம்ம நோட்ஸ் கொடுத்துருவோம். அதுக்கு 11th 12th நம்ம அந்த மாதிரி தான் டெஸ்ட் வைக்கிறோம். லெசன் வைஸ் இல்லாமல் எது இம்பார்ட்டண்ட்டோ, எது அதிகமாக எந்த ஏரியாவில் கவர் பண்ணியிருக்காங்க, எந்த ஏரியாவில் கொஸ்டின் எடுத்திருக்காங்க அப்படின்னு ஓல்டு கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு நோட்ஸு அப்புறம் டெஸ்ட்டு அதுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேங்களா? அதே மாதிரி நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ் கொடுத்துருவோம். அடுத்து சப் இன்ஸ்பெக்டர் ஆல்ரெடி நடந்த தேர்வை வச்சு தான் நம்ம எப்படி கொஸ்டின் பேப்பர் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணி தான் நம்ம கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கோம். அதே மாதிரி தான் 6 மணிக்கு அமைச்சிருவோம், 8 மணிக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்துருவோம். கூகுள் ஃபார்ம் குரூப்பில் போட்டுருவோம். நீங்கள் எவ்வளோ மார்க்கு, நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ எத்தனை பேர் எழுதுறாங்கன்னு பார்த்து எத்தனையாவது ரேங்க்கில் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இங்கே நீங்கள் போட்டி போட்டு எத்தனை பேர் இப்போ உங்கள் கூட இப்போ இந்த டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணி எழுதுறவங்க தான் ஒரிஜினல் தேர்வு உங்கள் கூட எழுத போகிறாங்க. அப்போ இங்கேயும் உங்களுக்கு ஒரு போட்டி வந்துருச்சு, இல்லை நம்ம இந்த வாட்டி 100வது ரேங்க் இருக்கணும், அட்லீஸ்ட் நம்ம ஒரு 90ல போகணும், 80ல போகணும் அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வரும். அப்போ தான் அங்கே ஒரிஜினல் தேர்வு எழுதும்போது அட்லீஸ்ட் ஒரு 50 ரேங்க்குள்ளேயாவது வர்றதுக்கான எய்ம் உங்களால் பண்ண முடியும். அதனால் நம்ம கூகுள் ஃபார்ம் கொடுத்து நீங்கள் எந்த ரேஞ்சில் இருக்கீங்க அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அடுத்து எப்படி ஜாயின் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். நம்ம இதை லாஸ்ட் பாயிண்ட்டை கொடுத்துருக்கோம். நீங்கள் பார்த்து எப்படி ஜாயின் பண்ணணும்னு ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? விருப்பம் இருக்கிறவங்களுக்கு. இப்போ நம்ம ஷெட்யூல்குள்ளே போகலாம். இப்போ ஷெட்யூலில் பாருங்கள்.
ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 11ஆம் தேதி, இந்த மாதம் 11ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கிற எல்லா லெசனும் கொடுத்துட்டோம். ஓகேங்களா. அதே மாதிரி ஃபஸ்ட்டு சயின்ஸு, அப்புறம் பாலிட்டி. ஏன்னா சயின்ஸ் கொஞ்சம் படிக்கிறதுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் புரிஞ்சு படிக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குது சயின்ஸை பொறுத்த வரைக்கும். அதனால் சயின்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாலிட்டி. எல்லாத்துக்குமே பாலிட்டி ஒரு தடவை படித்தா புரியும். ஏன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம் பாலிட்டி, எல்லா சப்ஜெக்ட்டும் அப்படி தான். அப்போ பாலிட்டின்றது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக உங்களால் படிக்க முடியும்னு சொல்லி பாலிட்டி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு மேக்ஸ் டாபிக், அதுக்கப்புறம் ஒரு சைக்காலஜி டாபிக், இந்த மாதிரி 4 டாபிக். ஓகேங்களா. இதுதான் ஃபஸ்ட் டெஸ்ட். இதில் ஒரு 100 மார்க்குக்கு நம்ம கொஸ்டின் கேட்போம். அடுத்து ரெண்டாவது டெஸ்ட் எப்படின்னா வரலாறு, அது ஹிஸ்ட்ரி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும், அதை நம்ம படிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அப்போ அது கூட என்ன புவியியல், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு லெசன் 2 லெசன் அப்படி தான் இருக்கும். அதனால தான் நம்ம எக்கனாமிக்ஸ் இது கூட ஆட் பண்ணிட்டோம். அதுக்கு கீழே இங்கிலீஷும் தமிழும் ஆட் பண்ணிட்டோம். தமிழும் இங்கிலீஷும் பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து எலிஜிபிலிட்டி பேப்பருக்கும் அவசியம். நமக்கு சைக்காலஜி ரிலேட்டடாக 10 கொஸ்டின் அதில் கேட்பாங்க, எது இலக்கணம் வச்சு கேட்பாங்க. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மார்க் போகிறது இந்த இங்கிலீஷில் தான் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். அதனால் அதுக்கு நம்ம ஸ்பெஷலாக நம்ம வந்து அதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஓகேங்களா. இப்படி தான் 2வது டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி 3வது டெஸ்ட்டு. அப்போ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அந்த எவ்வளோ டெஸ்ட்டு எவ்வளோ லெசன்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு இடையில எவ்வளோ கேப் கொடுக்கணும் அப்படின்றத பார்த்து தான் கொடுத்துருக்கோம். இந்த 3 மாதத்துக்குள்ளே உங்களால் முடிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடிச்சு ஒரு ரிவிஷன் பண்ணி, ஆனால் நீங்கள் எங்கள் கூடயே ஓடணும். ஓகேங்களா. இப்போ ஒரு ஷெடியூல் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த ஷெடியூல் வந்துடும். அப்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் அந்த ஷெடியூலில் என்ன லெசன் கொடுத்துருக்கோமோ அதை முடிஞ்ச அளவுக்கு படித்து முடிக்கிற வேலை மட்டும்தான் உங்களுக்கு. ஓகேங்களா. அடுத்து அதே மாதிரி தான் சயின்ஸ் கொடுத்துருக்கோம், அப்புறம் குடிமியல், அப்புறம் கணிதம், அப்புறம் உளவியல். அடுத்து பார்த்தா ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஜியாகிரஃபி, அப்புறம் எக்கனாமிக்ஸ், அப்புறம் இங்கிலீஷ், அப்புறம் தமிழ். இப்படி தான் ஒவ்வொரு டெஸ்ட்டும் போகும். ஓகேங்களா. இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்கள், ஏழாவது டெஸ்ட் என்னன்னா திருப்புதல் தேர்வு. என்ன 1லேருந்து 6 வரைக்கும் நம்ம வந்து ஒரு டெஸ்ட் 6 வரைக்கும் படிச்சிருப்பீங்களா, அந்த மொத்தம் 1லேருந்து 6 வரைக்கும் மொத்தமும் சேர்த்து உங்களுக்கு ஒரு திருப்புதல் தேர்வாக வச்சுருவோம். அதுக்கு கூட ப்ளஸ் இந்த ஸ்பெஷல் டாபிக்ஸ்ன்னு சொன்னேன், என்னது துறை சார்ந்த தந்தைகள், அறிவியல் கண்டுபிடிப்பு, எஸ்ஐ அலுவல்கள், விதிகள் பற்றிய தகவல்கள், இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு 20 டாபிக்ஸ் இருக்குது, 24 டாபிக்ஸ் இருக்குது. அந்த டாபிக்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து 1 or 2 கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அது மிஸ் பண்ணாமல் நீங்கள் அடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போது ரிவிஷன் டெஸ்ட்டுக்கு ப்ளஸ் இதுவும் சேர்த்து கொடுத்துட்டோம் அப்படின்னா நீங்கள் இது படிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. இதுக்கான நோட்ஸ் வந்து நான் யூடியூப்லேயே உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கிட்டாலே போதும். அப்போ நமக்கு ரிவிஷன் டெஸ்ட் எவ்வளோ கொஸ்டின் கேட்போம், 140 கொஸ்டின்ஸ் கேட்போம். ஓகேங்களா. அதே மாதிரி தான் எல்லாமே போட்டிருக்கு. நீங்கள் ஷெடியூல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நான் கீழே டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுக்குறேன், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம வந்து ஷெடியூல் போஸ்ட் பண்ணிடுவோம், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி தான் 7th ஸ்டாண்டர்டு, அப்புறம் ஸ்டாண்டர்ட் வைஸாக தான் போட்டிருக்கோம். 8th ஸ்டாண்டர்டு, 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்டு. அதுக்கப்புறமேட்டு எல்லாம் தமிழும் இங்கிலீஷும் ரிவிஷன் டைம் வரும்போது நம்ம 11th 12th இருக்கிற புக் பேக்கு, அப்புறம் டேபிள் கண்டென்ட் இது மட்டும் போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஷெடியூல் வேணுங்கிறவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தெரியும். அடுத்து பாருங்கள், இங்கே 1 to 20 டெஸ்ட்டு முடிச்சுட்டு ஸ்பெஷல் டாபிக்ஸ், உற்பத்தி மற்றும் மாநிலம், 5ஆண்டு திட்டம், ஆலைகள், இந்தியாவின் முக்கிய சாதனையாளர்கள், இந்த மாதிரியெல்லாம் கேட்குறாங்க. ஓகேங்களா. இது ஒரு பல்காக இருக்கும். இது அப்படியே நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அடுத்து பாருங்கள், அடுத்து 11th 12th எங்கே ஆட் ஆகுது அப்படின்னா 27வது டெஸ்ட்லேருந்து உங்களுக்கு 11th 12th ஆட் ஆகுது. 11th ஒரு 4 டெஸ்ட் இருக்கும், 5 டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா. அந்த 5 டெஸ்ட்டில் இம்பார்ட்டன்ட் லெசனும் அதோட பாக்ஸும் டேபிள் கண்டென்ட்டும் அப்புறம் புக் பேக்கும் இது நம்ம கொடுத்துருவோம். இதை நீங்கள் படிச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா. அதே மாதிரி 11th 12th இங்கே பாருங்கள், இங்கே ஸ்பெஷல் டாபிக்ஸ், பாரம்பரிய நடனங்கள், பாதுகாப்பு மையங்கள், ஆராய்ச்சி நிலையங்கள், இந்திய நகரங்களின் சிறப்பு, இந்த மாதிரி தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷெடியூலை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்கலாம். ஆனால் இதை பார்த்துட்டு ஒரு டெஸ்ட் மட்டும் ஆர்வமாக எழுதிட்டு, இல்லை 10 டெஸ்ட் வரைக்கும் ஆர்வமாக எழுதிட்டு அதுக்கப்புறம் எழுதாமல் போயிடக்கூடாது. கடைசி 45வது டெஸ்ட் வரைக்கும், இந்த முழு மாதிரி தேர்வு வரைக்கும் நீங்கள் எல்லாமே எழுதி தான் ஆகணும். ஓகேங்களா. இந்த முழு மாதிரி தேர்வு 4 தேர்வு இருக்குது. இந்த 45வது டெஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஒரு எந்துவாக இருக்கணும். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் எப்படி அட்டன் பண்ணுற அந்த எஃபோர்ட்டு, அந்த ஆர்வம் வருதோ இந்த 45வது டெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு இருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களால் நல்ல ஒரு ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா. முழு மாதிரி தேர்வு 140 கொஸ்டினுக்கு நம்ம கேட்டுருவோம். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷெடியூல் வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க, அதில் அனுப்பிடுவேன். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். பார்த்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதில் இருக்கிற ப்ரொசீஜர் படி ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நம்ம TNUSRB நடத்தக்கூடிய 2022-23 நடத்தின தேர்வு எல்லாத்தையுமே வச்சு தான் வந்து நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். அது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது எக்ஸாம் நம்ம போட்டிருக்க ஷெடியூலுக்கு முன்னாடியே வந்துருச்சுன்னா வந்துச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஷெடியூல் மாறிடும். ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணிடுவோம், ரிவிஷன் பேட்ச் ஆரம்பிச்சிடும். ரிவிஷன் டெஸ்ட் போட்டு நீங்கள் எப்படி படித்ததெல்லாம் எப்படி ஞாபகம், இல்லை படிக்காததை இன்னும் எப்படி ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி கொடுத்துருவோம். ஓகேங்களா. அடுத்து நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணுறதுக்கு யூடியூப் சேனலில் காசிகா ஐஏஎஸ் அகாடமி அடித்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் சேனல்லையும் காசிகா ஐஏஎஸ் அகாடமி அடிச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்துடும், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஆஃப் சக்ஸஸ். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். நீங்கள் என்ன தான் படித்தாலும் இப்போ ஒரு நாள் ஆர்வமாக புக் எடுத்து வைக்கிறீங்க, படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த
ஒரு நாளுக்கான வேல்யூ உங்களுக்கு எக்ஸாமில் அப்பியர் ஆகாது. நீங்கள் எக்ஸாம் இப்போ நாளைக்கு எக்ஸாம்னா ஒரு இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் கன்சிஸ்டன்ஸாக இருக்கணும். அப்போ மட்டும்தான் நீங்கள் நாளைக்கு எழுத போகிற எக்ஸாமுக்கு ஒரு ரிசல்ட்டு இன்றைக்கி நைட்டே உங்களுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அப்போது கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இப்போது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷெடியூல் பற்றி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரொசீஜர் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம தொடர்ந்து கிளாஸு வீடியோஸு எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் கண்டிப்பாக பாஸ் ஆகிறதுக்கு எங்களால் என்ன முடியுமோ அந்த எல்லா ஹெல்ப்பும் நாங்கள் பண்ணுவோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஷெடியூலை நான் அங்கே அனுப்பிடுவோம். ஓகேங்களா? அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஸ்டே டியூன். தேங்க்யூ.